நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் பிரார்த்தனை வேளையிலே நாம் தேவாதி தேவனை அழைக்க இருக்கிறோம். சர்வத்துக்கும் எஜமானும் சர்வ சிருஷ்டிக்கும் காரணருமாகிய இயேசு மகாராஜன் தம்முடைய மகிமையோடு எழுந்தருளும்படி நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்ல இருக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெப குறிப்புக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஜெப குறிப்பை இதோ எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். சேனைகளின் கர்த்தர் மனதிறங்கும்படி உங்களுக்காய் ஜெபிக்க இருக்கிறோம். இப்பொழுதும் கண்களை மூடி, மகா இரக்கமும் கருமையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவனே, இந்நாள் வரை எங்களை பாதாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவை யார் யார் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்களோ அத்தனைவருடைய கண்ணீர் வேதனைகளை தேவனே நீர் மாற்றும்படி நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். அப்பா, நீர் சொல்லியிருக்கிறீரே, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று. உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை, உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மனதிறங்கி கற்பத்தின் கனியை கேட்க வந்திருக்கிறோம். மனதிறங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிற வேதனை வருத்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற என் சகோதரனை பாரும், என் சகோதரியை பாரும். தேவரீர், இவர்கள் அனுபவித்த அவமானங்கள் இன்றோடு முடிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, குடிகார கணவனால் ஒவ்வொரு நாளும் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தை பாருங்கப்பா. தேவனே, நீர் மனதிறங்கும். ஐயோ, 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறதே, இந்த மனிதனுக்கு பொறுப்பில்லாமல் இன்னும் குடித்துக் கொண்டு ஊதாரியா இருக்கிறானே என்று புலம்புகிற குடும்பத்தை பாரு. வேலை இல்லையே, எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தால் நன்றாயிருக்குமே, நான் இப்படி கஷ்டப்படுகிறேனே என்று புலம்புகிற பிள்ளைகளை பாரு. தேவனே, நீர் மனதிறங்கும், நீர் மனதிறங்கும். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே, வியாதியோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் மேல் உடைய கரத்தை வைங்கப்பா. வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் இன்றோடு நீங்கி போகட்டும். அது இப்பொழுதே நடக்கட்டும் பிதாவே. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்யும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய துதி சோதர பலிகளை ஏற்றுக்கொள்கிற விரும்புகிற தேவாதி தேவனாம் இயேசு கிறிஸ்துவை அழைக்கும் விதமாய் 2 பாடல்களை பாடி நான் உங்களுடைய ஜெப குறிப்புக்காய் ஜெபிக்க இருக்கிறேன். உங்கள் ஜெப குறிப்பு எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து பாடுவீர்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். வாழ்வில் பலனானா எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்த வாழ்வில் பலனானா எனக்கு என்ன ஆனந்தம். எந்த வாலிப காலமெல்லாம் எந்த வாழ்க்கையில் துணையானா, எந்த வாலிப காலமெல்லாம் எந்த வாழ்க்கையில் துணையானா, உம் நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும்.
உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும். இயேசு எந்த வாழ்வில் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ. இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ. உம் நாமமே தலை தோங்க நான் வாழுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்த வாழ்வில் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். உந்தன் ஊழியம் செய்திடவே என்னை உமக்கென தெரிந்து கொண்டீ. எந்த ஊழியம் செய்திடவே என்னை உமக்கென தெரிந்து கொண்டீ. உந்தன் சித்தம் என்னில் விளங்க என்னை படைக்கிறேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்த வாழ்வில் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு ரட்சகர் நம்முடைய வாழ்வில் பலனானார், நம்முடைய வாழ்வுக்கு துணையானால் என்ன ஆனந்தம் பாருங்களேன். என்ன ஆனந்தம். தேவாதி தேவன் நமக்கு பலனாய் வருவார். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்கு பலனாய் வருவார். இப்பொழுது ஒரு பாடலை என்னோடு சேர்ந்து பாடுவீர்களா? ஆம், இந்த தேவனால் எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சத்தமா சொல்லுங்களேன். இந்த தேவாதி தேவனால் நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் நம்புகிற இந்த இயேசு கிறிஸ்துவால் எல்லாமாகும். என்னோடு சேர்ந்து கைகளை தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே, உமாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. நம்பிக்கையோடு இந்த பாடல் வரிகளை பாடுங்களேன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. குடிகார கணவனை திருத்த, மனம் போல் அறைகள பிள்ளைகளை மனமாற்றம் செய்ய சாத்தானின் வல்லமையை ஒடுக்க அவரால் கூடும். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை.
இருக்கிற போராட்டங்களை, வியாதியை, தரித்திரத்தை நீக்க அவரால் கூடும். மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிரோடு எழுப்பின ஒரே ஒரு தேவன், மரணம் அடக்க முடியாத தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு. எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சத்தமா சொல்லுங்கள, இயேசுவே உம்மால் கூடும். ஆமென். சத்தமா சொல்லுங்கள, சொல்லுங்கய்யா. இந்த கடைசிக்கு படிச்சோம், அவருடைய நாமம் சொன்னால் போதுமா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வானோர் வானத்தின் கீழ் உள்ளோர் பூமியின் குடிகள் மேலுள்ள அத்தானை பேர் மேலும் இந்த நாமத்தின் வல்லமை வெளிப்படும். அவளுக்கு குருதமாய் இருக்கிற அத்தனை பொல்லாத வல்லமைகளும் செயலற்று போகுமாம். எத்தனை பேர் இதை நம்புறீங்களோ தெரியாது. எனக்கு ஒரு சாட்சி ஞாபகத்துக்கு வருகிறது. ஆம், கடந்த நாட்களிலே ஒரு மனிதன் சொன்னது, ஐயோ, என் தலைமாட்டிலே வந்து என்னை தூங்க விடாமல் எப்போது ஒருவர் பேசுகிறது போல இருக்கும். நான் தூக்கத்தை தொலைத்து பல நாளாகிவிட்டது, 6 மாதத்துக்கு மேலாகிவிட்டது. சாப்பிடவும் முடியவில்லை, தூங்காதனாலே வியாதிப்பட்டு போனேன். பலவீனப்பட்ட நேரத்திலே கர்த்தருடைய ஊழியர் சொல்லியிருக்கிறார், தேவனால் எல்லாம் கூடுமையா, இந்த இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொன்னால் எல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஊழியரை அழைத்தால் வழக்கம் போல் நானும் 2 வாரம் கழிச்சு போனேன். அதிகமான அந்த நாட்களிலே ஊழியம் ஒண்ணுமே சொல்லல. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அவருடைய அடிமை, அவருடைய எஜமான், இவருக்கு இன்றோடு சுகம் உண்டாகட்டும், எல்லா சத்துருவின் வல்லமைகளும் செயலற்று போகட்டும். அவ்வளவுதான். ஆடி எல்லாம் கழித்தார், முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நான் வரும்போது எனக்கு டாட்டா போட்டு வந்தார். ஆமா, சுகமாயிருக்கிறார். அவர் சொன்னது, ஐயோ, என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை, பைத்தியம் கணக்காயிட்டேன். எல்லாரும் என்னை கேட்டாங்க, எங்க ஊர்ல நிறைய பேர் கேட்டாங்க, நீ என்னாச்சு, உனக்கு ஏதோ ஆகிவிட்டது, ஏதோ ஆகிவிட்டது, என்ன போய் எங்க போய் செய்ய? ஒன்றும் நடக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்தினால் நடந்தது யா இந்த அற்புதம் என்று சொன்னார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையோ, உன்னையும் தூங்க விடாமல் ஏதோ ஒரு வல்லமை உன்னை அலைக்கழித்துக் கொண்டு இருக்கிறதோ, இந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது உன்மேல் இறங்கும்படி நான் ஜெபிக்க இருக்கிறேன். அவர் வருவார், தம்முடைய கரங்களை நீட்டுவார். அவருடைய தழும்புள்ள கரம் உனக்கு சுகத்தை கொடுக்கும். அவருடைய வல்லமை உள்ள கரம் உனக்கு விடுதலையை தரும். சந்தேகப்படாமல் சொல்வீர்களா? என்னோடு சேர்ந்து உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம், இயேசுவின் நாமம், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் அவைகளுடைய அப்பா எனக்கு கைகள் நீட்டினார்
உயர்த்தி வைக்க அவரால் கூடும். உன் குடிகார கணவனை திருத்த அவரால் கூடும். உன்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்துவால் கூடும். உனக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை தர அவரால் கூடும். சொல்லுங்க, அப்பா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தர உமக்கு கூடும். எனக்கும் இரக்கம் செய்யுங்க. சொல்லுவீங்களா? என் தருத்திரத்தை நீக்க உம்மால் கூடும். எனக்கு ஒரு இரக்கம் செய்யுங்க. மகிமையாய் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுவாப்பா, உம்மால் எல்லாம் கூடும். இதோ உம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார்கள். ஒவ்வொரு மேலும் இவருடைய வல்லமை வெளிப்படட்டும். சத்ருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே புது பலன் உண்டாகட்டும், புது சுகம் உண்டாகட்டும். எலும்புக்கும் நரம்புக்கும் ஒரு உயிர் வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். glory, மகிமை, மகிமை. ஓ சகமதுர தேவக்கரம், தேவ வல்லமை ஒவ்வொரு பேர் மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மேலும் நிழலிடட்டும். பிதாவே, நிழலிடட்டும். இப்பொழுது வெளிப்படட்டும், வெளிப்படட்டும் அப்பா. மகிமையாய் உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஐயா. எங்களை ஆசிரியக்கவும் மால் கூடும். நல்ல ஆண்டவரை உயர்ந்த நிலைக்கு வைக்கவும் மால் கூடும். பலன் தரவும் மால் கூடும். என் காரியத்தில் எனக்கு ஜெயம் தர உமக்கு கூடும் என்று சொல்வீர்களா? ஐயோ, விதவிதமான பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவனே நீர் கண்ணோக்கி பாரு. இவர்கள் பிரச்சனையில் இருந்து விடுபடட்டும் அப்பா. தேவனே, தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு வேதனை வருத்தத்தை அனுபவிக்கிறேன் பிள்ளைகளை பாருங்க. பொல்லாத மனுஷருடைய நய வஞ்சகத்தினால் சிக்கி பிடிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை பாருங்க. பொறாமையினால் காட்டி கொடுக்கப்பட்டது போல பொறாமையினால் இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களை பாருங்கப்பா. பொறாமையினால் இவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே காரியங்களை செய்திருக்கிற இந்த மனிதனை கண்ணோக்கி பாரு. மனதிறங்கப்பா. இன்றைக்கு இந்த குடும்பத்துக்கு உம்முடைய அடிமையின் அதிகாரத்தோடு உம்முடைய நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன்ப்பா. இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பொறாமையின் ஆயுதங்கள் வல்லமில்லாம் செயலற்று போகட்டும். மனுஷிக தந்திர மந்திரங்கள் எல்லாம் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செயலற்று போகட்டும். புது பலன் உண்டாகட்டும். சாபம் இல்லாமல் போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்திடுவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்திடுவார். தேவாதி தேவன் பேரில் நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்களை நடத்துவார். நீதிபானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாராம். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் நிகழ்ச்சியில் உங்களோடு பேசும்படி சர்வத்துக்கும் எஜமான் இயேசு மகாராஜன் எனக்கு ஞாபகப்படுத்தி அனுப்பின ஒரு வார்த்தை இருக்கிறது. உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? சகோதரனே, சகோதரியே, உங்கள் வேத புஸ்தகத்தை எடுங்களேன். இன்றைக்கு எடுங்கள். எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 51ஆம் அதிகாரம் 12வது வசனம் விதமாய் சொல்கிறது. எசாயா 51:12. ஒருவேளை உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இல்லை என்றால் செல்போன்லையாவது ஒரு வேத புஸ்தகத்தை இறக்குங்க ஐயா, வாசியுங்கள். உங்களோடு பேசும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அதில் ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தையை என்னோடு சேர்ந்து வாசிப்பீர்களா? எசாயா 51:12. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிற மனு புத்திரனுக்கும் பயப்படுவதற்கு வானங்களை விரித்து
பூமியை அஸ்வாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கும் நீ யார்? நீ யார்? சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். சகோதரனே, சகோதரியே, ஆறுதலை தேடி, சமாதானத்தை தேடி, சந்தோஷத்தை தேடி ஒவ்வொரு இடமாய் அலைந்து வந்திருக்கிறேன். சகோதரனே, சகோதரியே, எங்கேயோ ஆறுதல் கிடைக்குமா? என்னுடைய இதயத்துக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை எங்கேயாவது கிடைக்காதா? தெய்வம் சொல்ல மாட்டாரா என்று உன் விருப்பப்படி அலைந்து தேடிக் கொண்டிருக்கிறேன். சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நான் தான் உனக்கு ஆறுதல் செய்ய முடியும். மனிதனுடைய ஆறுதலான வார்த்தை எப்படி இருக்கும்? மனிதன் தனக்கு வேண்டியவர்களுக்கு எப்படி ஆறுதல் செய்வான் என்பதை நீங்கள் ருசித்து இருக்கலாம், அனுபவித்தும் இருக்கலாம். அப்படித்தானே? ஆறுதலோ சொல்லுவாங்க, ஏ அப்பா என்ன ஆறுதல். நானும் அனுபவப்பட்டு வந்திருக்கேன் ஐயா. ஏனென்றால் நானும் உங்களை போல ஒரு மனிதன், பாடுள்ள ஒரு மனிதன், வேதனை வருத்தம் நிறைந்த ஒரு இடத்திலிருந்து வந்த ஒரு மனிதன் ஐயா. ஆறுதலாய் சொல்லுவார்கள், கவலைப்படாதே, நாங்க இருக்கிறோம், எதையோ செய்வோம், நாங்க எவ்வளவு பெரிய ஆளு. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க ஆறுதல் என்னன்னு. ஆமாதானே? ஆமாதானே? உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கிறதோ? என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஆறுதல் செய்யணும்னா அது நான் தான் செய்ய முடியும். சகோதரியே, உனக்கு ஆறுதல் செய்யணும்னா என் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உன் இருதயத்துக்கு ஆறுதலை தர முடியும், சமாதானத்தை தர முடியும், சந்தோஷத்தை தர முடியும். எனக்கு அன்பான சகோதரனே, நிம்மதி இல்லையே என்று ஒவ்வொரு நாளும் நிம்மதியை விதவிதமான வழியில் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ? குடித்தால் நிம்மதி வரும் என்று குடிக்கு அடிமையாகி போனீர்களோ? நிம்மதி எங்கே இருக்கிறது என்று தேடுகிறீர்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன். சாக போகிற மனுஷனுக்கு, புல்லு கொப்பாய் இருக்கிற மனுபுத்திரருக்கு பயப்படுகிறதுக்கு நீ ஆளா? ஆண்டவருடைய கேள்வியை பாருங்களேன். அவன் சாக போறான். உனக்கு இடைஞ்சல் பண்ணுகிற மனுஷன், உன்னை ஆறுதல் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் ஒவ்வொரு இடமா அலைய போற மனுஷன் சாக போறான். புல்லு கொப்பான ஒரு மனிதன், விடிய காலம் நல்லா இருக்கும் போது சாயங்காலம் அந்த புல் வாடி போகிறது. அதற்கு ஒப்பான ஒரு மனிதனுக்கு நீ பயந்துட்டு என்னைய விட்டுட்டேன்னு தெய்வம் கேட்கிறது ஐயா. தெய்வம் கேட்கிறார் ஐயா. அம்மா, இந்த தெய்வம் கேட்கிறார், நீ ஒரு மனுஷனுக்கு பயப்படுகிற, வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலோ ஞானத்தை தரும். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நான் உன்னோடு இருப்பாராக. நான் முன்னமே சொல்லி இருக்கிறேன், தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, தேவாதி தேவனால் மனம் போல் அலைந்த என்னை பிடித்து இந்த இடத்துல வைத்திருக்கிறார். நான் படித்து வந்தவனும் அல்ல, என் எஜமானால் பிடித்து வந்தவன். நான் அவருடைய அடிமை அதிகாரத்தோடு சொல்வேன், இங்கே அநேகர் மனிதர்களுக்கு பயந்து நீ நிம்மதியை இழந்து இருக்கிறாய். அவன் அதை செஞ்சிருவானோ இதை செஞ்சிருவானோன்னு. கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு அவருடைய அடிமை அதிகாரத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை முறிக்க தேவனே வருவார். ஒரு வழியாய் உங்களுக்கு விரோதமாய் வரலாம், கூட்டம் கூடி வரலாம். போவது ஓடுவது எத்தனை வழின்னு தெரியாது, அதுலயே போட்டிருக்கு 7 வழியாய் ஓடி போவான்னு சொல்லி. உன்னை தொட்டதுக்கு எவ்வளவு வேலைப்படணும் தெரியுமா? ஆமா, காரணமில்லாமல் விட்ட சாபமும் தங்காது. காரணமில்லாம உன்னை சபிச்சுட்டான் சொல்லி துக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறாய், அந்த சாபம் தங்காது. காரணமில்லாத சாபம். மனிதனுக்கு பயந்து தேவனை மறந்து விட்டீர்களோ? தேவாதி தேவன் சொல்லுகிறார், சகோதரனே, சகோதரியே, நான் தான் உனக்கு ஆறுதல் செய்ய முடியும். ஏதோ ஒரு ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீர்களோ? எனக்கு ஒரு சாட்சி ஞாபகத்துக்கு வருகிறது ஐயா. நான் ஒரு முறை ஒரு ஆலயத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். என் ஆண்டவருடைய வார்த்தை பலமாய் வெளிப்பட்டது. தம்முடைய வல்லமையை நிரூபித்தார். அதில் தூர இடத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை குறித்து சொன்னார். ஆறுதல் இல்லாமல் மனதில் போராட்டத்தோடு வாழ்க்கையை வெறுத்து இருக்கிறாய், என் ஆண்டவர் உனக்கு ஆறுதல் செய்வார் என்று சொன்னேன்.
அவ்வளவுதான். ஓவென்று அழுது ஓடி வந்தார்கள். என்னம்மா என்று கேட்டு, திருமணமாகி 60 நாள் தாயாவது, சரியா 60 நாள் தான் ஆனது, என் கணவர் இறந்து போனார். வீட்டுக்குள்ளே அழுது 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 3 மாதமாய் வெளியே வராமல் இருந்தேன். நான் நல்லா இருப்பேன், அந்த பிள்ளை அருமையா சொன்ன நான் அப்படியே சொல்கிறேன். நான் நல்லா இருப்பேன், இப்ப மெலிஞ்சிட்டேன். 60 நாள் என் கணவர் இறந்து போனார். 3 மாதமாய் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. ஒவ்வொரு நாளும் துக்கம், அழுகை, துக்கம், அழுகை, அழுகை, அழுகை. என் சொந்தங்கள் சொன்னது, நம்ம பக்கத்தில் இப்படி ஒரு கூட்டம் நடக்குது, தேவா தேவன் உன்னோடு பேசுவார், உனக்கு ஏதாயிலும் செய்வார் என்று சொன்னது. நான் சொன்னேன், நான் அவருடைய அடிமைங்கிற அதிகாரத்தோடு உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன். என் ஆண்டவர் சொன்னவர் தகப்பனை போல உள்ள தெய்வம். இவர் பலி வாங்க வந்த தெய்வம் அல்ல, பலியாய் வந்த தெய்வம். இந்த தெய்வம் உன் குற்றத்தை, உன்னுடைய காரியத்தை, உன் வருத்தத்தை பார்த்துட்டுன்னா விட்டுட்டு போக மாட்டாருமா. தகப்பன் தன் பிள்ளை கஷ்டப்படுறதை பார்த்துட்டுன்னா விட்டுட்டு போவாரா? போக மாட்டாரு. என் ஆண்டவர் உனக்கு ஆறுதலை தருவார். நான் சொல்லுவேன், சகோதரியே, கர்த்தர் உன்னை திரும்பவும் கட்டுவிப்பார். நீ பெரிய ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஏனென்றால் எனக்கு சொன்னவர் சர்வத்துக்கும் எஜமான். கலங்காதே, உன் கண்ணீரை துடைக்க ஒரே ஒரு மாத்திரம் தான் உண்டு என்று சொன்னேன். எனக்கு கர்த்தருடைய பிள்ளையே, இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஏதோ ஒன்று இழந்து பெரிய இழப்போடு நீங்கள் இருக்கலாம். உங்கள் இருதயம் மாறுதல் இல்லாத இருக்கிறதோ, இந்த பூமியில் வாழ முடியாது என்று எண்ணிவிட்டீர்களோ, மரணம் தான் நமக்கு முடிவு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சகோதரனே, சகோதரியே, என் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. இருதயத்துக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். நீ அவரிடத்தில் மனிதனுக்கு பயந்து அவருடைய ஊழியத்தை விட்டுவிட்டாயோ, மனிதனுக்கு பயந்து, பொல்லாத தந்திர யோசனை உள்ள மனிதனுக்கு பயந்து சமாதானத்தை இழந்து திரிகிறாயோ, உன் காரியத்தை கர்த்தரிடத்தில் வை, அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். வேதத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். பூமியை வானங்களை விரித்து, நீ கர்த்தருக்கு எப்படி பயப்படணும் பாருங்களேன். இவர் எப்படிப்பட்ட தெய்வம்? வானங்களை விரித்து உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறப்பதற்கு நீ யார் என்று கேட்கிறார். இது தெய்வம் சொல்லுகிறது. இன்றைக்கு விதவிதமான தெய்வங்களை நீங்கள் பார்க்கலாம். நான் யாரை குறை சொல்ல வரவில்லை, எங்களுக்கு அது தேவையும் இல்லை. நானே தெய்வம் என்று சொல்லி பலர் எழும்பி இன்றைக்கும் இருக்கிறார்கள். என் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வம் தெய்வம் அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்காதவர்கள். ஒரு தலைவருடைய பழைய பேச்சு ஒன்றை கேட்டேன். அவரை ஒரு மனிதர் தெய்வம் என்று சொல்லுகிறார். இவர் உடனே சொல்லுகிறார், ஐயோ நான் தெய்வம் அல்ல. ஏனென்றால் எனக்கும் கை கால் வலிக்கிறது, அப்பப்போ சுகம் இல்லாம நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். எந்த தெய்வம் ஆஸ்பத்திரிக்கு போகாது. அவர் சொன்னது எப்படி சொல்கிறேன், எந்த தெய்வம் ஆஸ்பத்திரி போகாது, எந்த தெய்வத்துக்கும் தலை வலிக்காது, எந்த தெய்வத்துக்கும் மாத்திரை வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை, ஊசி போட வேண்டியதில்லை. ஆனாலும் நீ என்னை தெய்வம் என்று சொல்லாத. எனக்கு அன்பான பிள்ளையே, இந்த தெய்வனை பாருங்களேன். நான் வானத்தை விரித்தேன், நான் வானத்தை உண்டாக்கினேன், பூமியை உண்டாக்கினேன், மனுஷனை உண்டாக்கினேன் என்று சொல்கிறார் ஐயா. இந்த தெய்வத்தினுடைய அன்பை பாருங்களேன். வேதம் சொல்கிறது, இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாயிருக்கும் போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கண் செய்கிறவன், உனக்கு இடுக்கண் செய்கிறவன், சகோதரனே சகோதரியே, உங்களை நெருக்குகிறவன், உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறவன் அழிக்க ஆயத்தமாய் இருக்கிறாராம் தேவன் அவனை. காரணம் இல்லாமல் ஏழையை நெருக்குகிறீர்களா? உங்களுக்கும் அதுதான். ஏனென்றால் இந்த தெய்வம் பணக்கார தெய்வம் அல்ல, பணக்காரனுக்கு பதவிக்கு உள்ள தெய்வம் அல்ல. ஏழைகளை நேசித்து மனதிருக்கம் உள்ள ஒரு தெய்வம். இவரிடத்தில் ஈடு வாங்கி எதை ஆகிலும் செய்து இவரை எதுவும் செய்துவிட முடியாது. இவருக்கு ஏதாவது லஞ்சம் கொடுத்து ஒரு மனசை மாத்த நினைக்க முடியாது.
இவர் லஞ்சம் வாங்குற தெய்வம் அல்ல. நம்முடைய பேச்சை கேட்டு நம்மை நீதிமான் என்று தீர்க்கிறோம் அல்ல. நம்மை நன்றாய் அறிந்தவர், நம்மை பார்க்கிறவர், நம்மோடு இருக்கிற ஒரு தெய்வம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 34 அதிகாரம் 17வது வசனம் விதமாய் சொல்கிறது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுகிறார் என்று. நீ கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு நீதிமானாய் இருக்க வேண்டும். சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்குகிறது. உன் சகல பழைய பாவங்களை, அக்கிரமங்களை நீக்க தேவனுடைய கரத்திற்கு நீ வரும் பொழுது நீக்கி நீங்கள் நீதிமானாய் நீங்கள் மாறுகிறீர்கள். ஆம், கர்த்தருடைய இரத்தத்தினாலே நீங்கள் அவரை விடேற்றப்பட்ட அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது நீ பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி. ஆமென் சொல்லுங்களேன். அப்பொழுது நீங்கள் கூப்பிடும் போது, எனக்கு அருமையான ஒரு தெய்வ மனிதர் சொன்ன ஒரு சாட்சி. ஒரு பணக்காரர் ஒருவர் அவருடைய கிணத்து பக்கத்துல வந்து இடங்களை வாங்கினார். இவருடைய கிணறு 6 ஏக்கரில் இருக்கிற ஒரு சின்ன கிணறு, அழகாய் நன்றாய் தண்ணி வருகிற ஒரு கிணறு. இந்த கிணற்றை பார்த்த அந்த பணக்கார மனிதனுக்கு ஆசை வந்தது. இவன்ட்ட இவ்வளவு தண்ணி உள்ள கிணறு இருக்குது, எப்படி ஆயிலும் வாங்கிடணும், இவனை போவிடாம பாதையை நெருக்கணும், இவனுக்கு வண்டி பாதை கிடையாது, இவனுக்கு நடப்பாதை மட்டும்தான் சொல்லி அவரை நடைபாதையோடு அடைத்தார். இவர் அப்படியும் எப்படியோ உள்ள கஷ்டப்பட்டு போகிறார், வருகிறார், மறுபடி நெருக்குகிறார். எப்படியா நீ கொடுத்தால் தான் முடியும், உன் சுற்றி உள்ள இடத்தை வாங்கிவிட்டேன், இனி உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படியும் இவர் கேட்கவில்லை. ஐயா, எனக்கு இருப்பது இந்த ஒரே ஒரு கிணறு தான், இதை வைத்துதான் நானும் என் பிள்ளைகளும் வாழ வேண்டும். இதை நீங்கள் பொறுக்கிக் கொண்டால் நான் என்ன செய்வேன்? தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். நான் ஒரு ஏழை ஆயிற்றேன், நான் உங்களுக்கு ஒரு எதிரியா? என்னால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், தயவு செய்து என்னை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று இருக்கிறார். அந்த மனிதர் சொல்லி இருக்கிறார், நாளை காலை உன்னை நான் என்ன செய்கிறேன் பார், என்னுடைய பவர் என்பதை பார் என்றிருக்கிறார். இவர் புலம்பி அழுது வீட்டோடு அழுதிருக்கிறார்கள். ஐயோ, இப்படி செய்ய இருக்கிறார்கள், என்ன செய்வேன்? கட்டாயமாய் கேட்கிறானே, நான் என்ன செய்வேன் என்று புலம்பி இருக்கிறார். அழுகையோடு சாப்பிடாம என்ன செய்ய, எங்கே போய் முறைய? நம்முடைய நியாயம் கேட்கப்படாதே, நமக்கு உதவுவதற்கு ஒருவரும் இல்லையே என்று புலம்பி இருக்கிறார். காலை வழக்கம் போல் எழுந்திருக்கிறார். அங்கே செய்தி வருகிறது, எல்லாரும் மன்னித்து போனார். ஏன்? நல்லா தானையா நேத்தையும் கூட சண்டை விட்டான், நல்லா தான் சண்டை விட்டாரு, குடித்தார், வெறித்தார், வீட்டுக்கு போனார். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு, அவ்வளவுதான். ஐயா, புல்லுக்கொப்பான ஒரு மனிதன், புல்லுக்கொப்பான மனித வாழ்வு. இந்த மனிதனை நம்பி, இந்த மனுடைய வார்த்தையை நம்பி நீங்கள் பயந்து போனீர்களோ? தேவன் சொல்லுகிற பாருங்களேன், அது 2 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இந்த விதமான உபத்திரவங்கள், விதமான பாடுகள் வருகிறதா? நான் சொல்வேன், என் தேவன் உங்களை உருவாக்குகிறார். நான் ஒரு ஊழியனாய் சொல்வேன், தேவன் உங்களை உருவாக்குகிறார். ஊழியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தேவையில்லாத பிரச்சனை, வேதனை உங்களை வந்து நெருக்குகிறதோ, தேவன் உங்களை உருவாக்குகிறார். ஒருபோதும் மனுடைய வார்த்தை நம்பிவிடாதீர்கள். சேனைகளின் கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். மறந்து விடாமல் உங்கள் ஜெப நேரத்தை அதிகமாக்குங்கள், தியானத்தை அதிகமாக்குங்கள், ஆராதனை நேரம் அதிகமாகட்டும். இன்னும் இந்த நிகழ்ச்சி பார்க்கிற அநேகர் சொல்வதுண்டு, ஐயா, எங்கள் பகுதியில் ஆலயம் இல்லையே, இது இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? நான் சொல்வேன், சகோதரனே, சகோதரியே, ஒரு வேதாகம் உனக்கென்று இருக்க வேண்டும். தயவாய் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், அதை திறங்கள், தேவன் உங்களோடு பேசுவார். அதன் பின்பு கட்டாயம் நீங்கள் ஒரு ஆலயத்தில் ஒரு அங்கத்தினராய் இருக்க வேண்டும்.
இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிற சபைகளிலே நீங்கள் கட்டாயம் ஆராதனையில் பங்கெடுங்கள். கர்த்தர்களோடு பேசுவார். ஆம், இந்த உபத்திரவத்தை, நெருக்கத்தை தேவன் பார்த்திருக்கிறார். அழுது புலம்புகிற ஒரு மனிதனை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். வேதத்திலே 1 யோவான் என்கிற ஒரு புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால், அதிலே லாசரு என்று ஒரு மனிதன் இருக்கிறான். ஒரே ஒரு வாலிபர், 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். தாய் தகப்பன் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை. அநேக முறை தேடியவருடைய பெற்றோர்கள் இருந்ததாக இல்லை. தாய் தகப்பன் போன பின்பு அந்த வாலிபன் இந்த 2 பெண்களுக்கும் காவலனாய் சகோதரனாய் இருந்து இவர்களை கரை சேர்க்க உழைத்து கொண்டிருந்த அந்த வாலிபன் மரித்து போனான். இவர் மரித்து போனதினாலே இந்த குடும்பம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். ஐயோ, துக்கம், மிகுந்த துக்கம், மிகுந்த துக்கம். ஆறுதல் இல்லாதிருக்கிறார்கள். ஒரே அழுகையும், நான் சொன்னது போல அழுகையும் வேதனையுமாய் இருந்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் வருகிறார், சந்தோஷமாய் மாற்றினார். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒரு காரியம் உங்களுக்கு செத்தது போல இருந்து கொண்டிருக்கிறது. இனி அவ்வளவுதான் உங்கள் ஊர்க்காரர்கள் சொல்லலாம். இனி உன்னுடைய நியாயம் எடுபடாது. இனி உன் வேலைக்கு இவ்வளவுதான், உன்னுடைய பிள்ளையுடைய வேலையை நாங்கள் முடித்து விட்டோம் என்று சொல்லி கக்கரிக்கிறார்களோ, அந்த ஊராருக்கு தெரியாது அடக்கம் பண்ணினவன் திரும்பி வருவான் என்று. அதே போல நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன் சொந்தத்துக்கு தெரியாது முடிஞ்சிச்சின்னு சொன்ன வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதமா திரும்ப வரப்போகுதுன்னு தெரியாது. ஏனென்றால் சர்வத்துக்கும் எஜமானார், சர்வ சிருஷ்டிக்கும் காரணர் அங்கே வர இருக்கிறார். உங்களோடு வருவார். கண்களை மூடி அவரை அப்பா என்று அழைப்பீர்களா? ஏதோ ஒரு காரியம் முடிந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இனி அவ்வளவுதான், இனி எனக்கு வழி ஏதும் இல்லை, எனக்கு உதவ ஒருவரும் இல்லை என்று நீங்கள் புலம்புகிறீர்களோ, சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு உதவத்தான் சர்வத்துக்கு எஜமான் மனித உருவில் மனித சாயலில் வந்த தெய்வம் இன்றைக்கும் ஜீவனுள்ள ஜீவாதிபதியாய் ஜீவனோடு இருக்கிறார். அவர் பசுத்தாவின் வல்லமை உன்மேல் நிழலிடும்படி நான் செபிக்க இருக்கிறேன். கண்களை மூடுங்களேன். அப்பா என்று அழைப்பீர்கள். தேவனே, நீர் படைத்துடைய கரத்தின் கிரியை நான் இதுவரை நான் செய்த என் பாவங்களை மன்னியும் என்று சொல்வீர்களா? புதிதாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் சகோதரியை, நீ இப்படி சொல்வீர்களா? உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை தேவன் தர விரும்புகிறார். ஐயோ, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லையே என்று நீ புலம்புகிறாய். ஒவ்வொரு மாதந்தோறும் பிரச்சனை, வேதனை, நான் எங்கே செல்வேன்? எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. ஐயோ, என் அண்ணன்மார்கள் என்னை மதிப்பதில்லையே, நான் அவர்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று புலம்புகிற பிள்ளையே, தேவன் உன்னோடு இருக்கிறார். உன் மூலமாய் உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். சகோதரனே, உன் மூலமாய் உன் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கு அன்பான வாலிப பிள்ளையே, தேவன் உன்னை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். என்ன செய்வோம், இதற்கு மேல் படிக்க வழியிலே நீ புலம்புகிறாய். என் ஆண்டவர் உனக்கு சொல்ல ஒரு வார்த்தை உண்டு. கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய அடிமை அதிகாரத்தோடு சொல்வேன், நீ உயர்ந்திருப்பாய். நீ அநேகருக்கு நான் சொல்லது போல சம்பளம் கொடுக்கிற பிள்ளையாய் மாறுவாய். பயப்படாதே, சேனைகள் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கண்களை மூடி அப்பா என்று அழையுங்களேன். அப்பா, எனக்கும் இந்த கிருபையை தாங்க, என்னையும் நினைத்திருங்க, என் உபத்திரவத்தை பாருங்க. அன்றைக்கு என் தேவன் தன்னுடைய ஒரு ஜனத்தை, ஒரு ஜன கூட்டத்தின் உபத்திரவத்தை பார்த்து அவரே இறங்கி வந்தார். ரட்சகரை அனுப்பினார். மோசே என்ற ஒரு ரட்சகரை அனுப்பினார் வழிநடத்த. அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கும் ஜீவனுள்ள ஜீவாதிபதியாய் ஜீவிக்கிறார். அந்த தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும், ஒவ்வொருவரையும் தொடட்டும். தேவனே, சமாதானம் இல்லாதிருக்கிற குடும்பத்தை பாருங்கப்பா. ஐயோ, எனக்கு ஏன் இந்த போராட்டம்? என்னால் மட்டும் ஏன் இப்படி? எனக்கு மட்டும் ஏன் இப்படி? என் கூட சேர்ந்தவங்களா நல்லா இருக்காங்களே, ஐயோ, நான் எடுத்ததெல்லாம் நஷ்டமாகிறதே, நான் என்ன செய்வேன் என்று புலம்புகிறீர்களோ? ஐயோ, நான் இந்த தொழிலை செய்கிறேனே, இப்பொழுது வரை இதுக்கு லாபம் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று புலம்புகிறாயோ? கடனாகி விட்டதே, இதற்கு மேல் நான் என்ன செய்ய? என் கடன்களுக்கு என்ன வழி என்று புலம்புகிறாயோ? சகோதரனே, இன்றைக்கு இந்த இயேசு அப்பாவை அழைக்க மாட்டீர்களா? இவர்களை அழைத்து பாருங்களேன். இந்த சர்வத்துக்கும் எஜமானை அழைத்து பாருங்களேன். சர்வ சிருஷ்டிக்கும் காரணரை அழைத்து பாருங்களேன். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், நன்மையானதை தருவார். தேவன் அதை சீக்கிரத்தில் தருவார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யார் யார் நம்பி ஜெபிக்கிறார்களோ
அத்தனை பேரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே, ஆசீர்வதிக்கிறேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன். உங்களுடைய நாமத்தினாலே பூலோகத்தில் எதை கட்டப்பட்டுள்ளது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் சொல்லியிருக்கீங்க. அந்த அதிகாரத்தின்படி இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை அந்தகார கிரியைகளும் அழிக்கப்பட்டு ஆசீர்வாதமும் நன்மையும் வரட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சொல்லுங்களேன், நான் உன்னை விட்டு விலகுவதே ரட்சகர் சொல்லுகிறார். அவர் உங்களை கைவிட மாட்டாராம். இதுவரை காத்த தெய்வம் உங்களை காப்பார். பயப்படாதீர்கள். எனக்கு அன்பான கர்த்தரே, இந்த நாளில் நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஜெப குறிப்பை எனக்கு அனுப்பி வைக்கலாம். சேனைகளின் கர்த்தர் மனதிறங்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்காய் ஜெபிக்க இருக்கிறேன். கர்த்தர் பெரியவரும் பெரிய காரியங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார். மதுரையிலிருந்து அருமையான சகோதரன் மணிகண்டன் என்கிற அருமையான சகோதரர்கள் இருக்கிறார். கேன்சரில் இருந்து எனக்கு விடுதலை பெற எனக்காய் ஜெபியுங்கள் என்று தேவாதி தேவன் இரக்கமானட்டும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேகருக்கு கேன்சர். ஐயோ, எங்க இருந்து தான் வந்தது தெரியலையே. யார பாருங்க, நிறைய பேருக்கு கேன்சர். எனக்கு அங்க கேன்சர், இங்க கேன்சர். ஐயோ, என்ன காரியம் ஆண்டவரே. எகிப்தின் ரோகங்கள் ஒன்றும் உங்களுக்கு வருவதில்லை என்று சொன்னீர்களே, அதை நினைவு கூறுங்க ஏசப்பா. என் சகோதரனே, சகோதரியே, என் ஆண்டவர் உங்களோடு பேச இருக்கிறார். உங்கள் ஜெப குறிப்பையும் உங்கள் சாட்சியையும் எனக்கு அனுப்புவீர்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பிரயோஜனமாக இருக்குமானால் அதை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அந்த அருமையான இன்றைக்கு இந்த கேன்சரினால் பிடிக்கப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். என் சகோதரனே, சகோதரியே, பயப்படாதே, பயப்படாதே. எங்க ஊர்லயும் எங்க பக்கத்துல ஒரு அக்கா இருக்குது. ஆமா, இந்த வியாதியில இருந்து சுகமானவங்க கர்த்தர் சுகம் கொடுத்து இருக்கிறார். நீங்க வந்து பார்க்கலாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, என் ஆண்டவரை இயேசு ரட்சகர் ஜீவிக்கிறார். பயப்படாதங்க. எங்க மறிச்சிருவோமோ, பிள்ளைகளை விட்டு செத்துருவோமோ நினைக்காதங்க. தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். கண்களை மூடுங்களேன். யார் யார் இந்த கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கேனப்பா. இந்த கேன்சர் செல்கள் முற்றிலுமாய் அழிக்கப்படட்டும். தழும்புள்ள கரம் கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் அப்பா. வியாதியின் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தம் ஆவார்கள் என்று சொன்னீரே. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்லி இருக்கிறதே. விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லி இருக்கீங்க. உங்க பிள்ளைக்கு விடுதலை தாங்க. உங்க பிள்ளைக்கு இந்த மரண பயம் நீங்கட்டும். சாவின் கூறுகள் அற்றுப்போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, வாலிப பிள்ளைக்கான நம்பிக்கை என்னப்பா? தேவனே, நீர் மனதிறங்கும். இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும். இனி இந்த செல்கள் ஒன்றுமில்லைன்னு போட்டுப்பா. இயேசுவின் ரட்சகருடைய நாமத்தினாலே இவர்களுக்கு ஜீவன் உண்டாகட்டும். புது ஜீவன் வரட்டும், புது பலன் வரட்டும். அருமையான எங்களுக்கு அனுப்பியிருக்கிற சகோதரன் இரக்கம் பாராட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக சென்னையிலிருந்து அனுஷியா திருமணமாகி 2 வருடம் ஆகிறது. குழந்தை பாக்கியம் இல்லை. கடன் பிரச்சனை மாற எனக்காய் ஜெபிங்கள் என்று கேட்டிருக்கிறார். என்னாண்டு ஒரு இரக்கமுள்ள தெய்வம். ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு இரக்கமுள்ள தெய்வம் ஒரு இரக்கம் பாராட்டுவார். சகோதரனே, சகோதரியே, பயப்படாதே. தேவன் உங்கள் நிந்தையை நீக்குவார். ஆமேன் சொல்லுங்களேன். நம்பிக்கையோடு சொல்லுங்களேன். என் நிந்தைய, என் அவமானத்தை, என் வருத்தத்தை இந்த வருஷம் தேவன் நீக்குவார். அது இன்னைக்கே செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன். சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கே செய்வார். அவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லி படியுங்களேன். சகோதரனே, சகோதரியே, தேவன் மனதிறக்கும் தெய்வம். நன்றி துதி சோதர பலியை விரும்புகிறவர். அவருக்கு நன்றி சொல்வீர்களா? நீ இதுவரைக்கும் இல்லேன்னு சொல்லி நீ சொல்லியிருக்கலாம்.
இனி எனக்கு தரப்போறதுக்காய் நன்றி சப்பான்னு சொல்லுவீர்களா? எனக்கு தரப்போறதுக்காய் நன்றி சப்பான்னு சொல்லுவீங்களா? ஆமா, எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. ஒரு ஊழியர் குடும்பத்திலே அப்பப்போ சண்டை வருமா. ஐயோ, அந்த ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது இந்த ஊழியருக்கு ஊழியக்காரமா சொல்லுமா, ஐயோ அரிசி இல்ல. ஊழியர்னாலே கஷ்டம் தானே, பிரபலமான பிரச்சனை இல்லை, எளிமையா உள்ளவர்களுக்கு வேதனை வருத்தம் நிறைய கொஞ்ச நாள் ஓடும். அந்த டயத்துல இந்த அம்மா சொல்லியிருக்கா, ஐயோ அரிசி இல்ல, பருப்பு இல்ல, சீனி இல்ல. இவருக்கு கோபமா வருமா. எப்போ பாரு இல்ல இல்லன்னே சொல்லுதாளே. இதை ஒரு நபர் பிடித்துக் கொண்டார். என்னத்துக்காக இந்த மனுஷன் இப்படி சொல்லுதார், சண்டை போடுதார், ஏன் இப்படி இந்த குடும்பத்துல பிரச்சனை சொல்லிட்டு இந்த மனுஷன் சொல்லி இருக்கிறார். ஆமா, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இனி இல்லைங்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. இவங்க சொல்லுங்க, அது எப்படி ஐயா அரிசி இல்லைங்கிறத நான் எப்படி சொல்ல? நமக்கு தேவையை இல்லைங்கிற எப்படி சொல்ல? இல்லாத இல்லைன்னு சொல்ல முடியும். இல்லம்மா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன அப்படின்னு, இல்லைங்கிற வார்த்தை தானே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இனிமே சொல்லுங்க, நேத்தே அரிசி பை காலியா இருக்கு, நேத்தே கடுகு டப்பா காலியா இருக்கு, நேத்தே எண்ணெய் டப்பா காலியா இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன இருக்கு சொல்லுங்க. நான் இன்னைக்கு சொல்லுவேன், சகோதரனே சகோதரி, நீர் தந்தது காயமக்கு சோதரம். ஆமென் ஆமென் ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், நீர் எனக்கு தந்தது காய் சோதரம். ஒருவேளை உனக்கு அழகான ஆம்பளை பிள்ளை வேணும்னு நீங்க விரும்புதீங்களா? நீங்க சொல்லுங்க, நான் அவருடைய அடிமை அதிகாரத்தோடு சொல்லுவேன், இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவனுக்கு ஒரு பேரை வச்சு சொல்லுயா, பேரை வச்சு சொல்லுமா. எனக்கு நல்ல அழகான இந்த சாமுவேலை தந்ததுக்கு உமக்கு சோதரம் ஏசப்பா. இந்த சாமுவேலை நான் உமக்கென்று வளர்ப்பேன் ஏசப்பா. உமக்கு பிரியமான சாட்சியாய் ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு மகனாய் வருவான். இந்த எனக்கு நீர் சாமுவேலை தந்ததுக்காய் உமக்கு சோதரம், தரப்போறதுக்காய் தந்ததுக்காய் சோதரம் சோதரம் சொல்லுங்க பாப்போம். பெண் பிள்ளை பிடிக்குமா? ராஜாத்தியா இருக்கட்டுமே, ஈஸ்வரன் ஒப்பமே. ஆமென் சொல்லுங்களேன். இந்த பேர்ல நான் நிறைய ஞானஸ்நானம் கொடுத்திருக்கேன். என்னுடைய கிருபையினால பிறக்கும்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நிறைய சொல்லியிருக்கேன். அப்படியே செய்திருக்கிறார். நான் உங்களுக்கும் சொல்லுதேன், இந்த ரகத்தை சொல்லுங்க. ஒருவேளை உனக்கு பெண் பிள்ளை பிடிச்சிருக்கான்னு சொல்லி, ஏசப்பா எனக்கு ஒரு தந்ததுக்காய் சோத்திரம், என் ஜனத்துக்காய் ஜெபம் பண்ணுகிற, கண்ணீர் வடிக்கிற, உபவாசிக்கிற ஒரு ஏசர் என் வீட்டுல இருந்து எழும்ப போறா, அதற்காய் சோத்திரம் சோத்திரம் சொல்லுங்க பாப்போம். சீக்கிரத்தில் தேவன் இறங்குவார். நீ கட்டாயம் பெற்றெடுப்பாய், மாறுவாய், தகப்பனாய் மாறுவாய். ஏனென்றால் என்னை இங்கே நிறுத்தினவர் ஜீவனுள்ள ஜீவாதிபதி. செவியை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ என்று வேதம் இருக்கிறது சொல்லுகிறது. ஆம், உங்களுக்கு படைத்த தெய்வம் நீங்கள் பேசுகிற வார்த்தையை கவனிக்கும். மல்கியா 3:16 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தரோ கவனித்து கேட்பார் என்று. நீ பேசுகிற வார்த்தையை தேவன் கவனித்து கேட்கிறார். விசுவாச அறிக்கை செய்யும் போது தேவன் கவனித்து கேட்பாரா? ஒரு நாள் ஒரு ஆலயத்திலே ஒரு ஏழை தருத்தனுடைய குட்டி பிள்ளை ஜெபம் பண்ணி இருக்கு. ஏசப்பா, எல்லாரும் பண்டிகைக்கு நல்ல ட்ரெஸ் எடுக்கிறாங்க, அழகான ட்ரெஸ் எடுக்காங்க. எனக்கு அப்பா இல்ல, அம்மா தான் இருக்கு. அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கஷ்டப்படுகிற இந்த நேரத்துல எனக்கு விலை கூடுற ட்ரெஸ் வேணும்னா எப்படி கொடுப்பாங்க? ஆனா எனக்கு ஆசையா இருக்கு ஏசப்பா, எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க கூடாதான்னு இந்த பிள்ளை சத்தமா ஜெபம் பண்ணிருக்கு. பின்னால ஒரு வசதி உள்ள ஒரு தம்பதி இருந்திருக்கிறாங்க. அவர் பார்த்து இவருடைய பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, என்ன படிக்கிற, உனக்கு என்ன கலர் பிடிக்கும் இருக்கிறாங்க. இந்த பிள்ளை சில சொல்லியிருக்கு, எனக்கு இந்த கலர் பிடிக்கும், அப்படி எல்லோல அப்படி பார்டர் வச்சிருந்தேன், அப்படி நல்லா இருக்கலாம், அது பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படியா? அவ்வளவுதான். மறுவாரம் ஆலயத்துக்கு வரும் பொழுது இவளுக்கு ஒரு கிஃப்டை கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. சொல்லியிருக்கிறார், உனக்கு ஏசப்பா கொடுக்க சொன்ன. எப்போ? நீ போன வாரம் இங்க இருந்து ஜெபம் பண்ண தெரியுமா? ஆமா, அத அவர் கேட்ட
இதயத்துல எவனாருமா நான் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னார். எனக்கு அருமையான ஒரு ஊழியத்தின் நிமித்தம் திருநெல்வேலியில் இருந்து திருச்சி போக வேண்டுமா, பணமில்லை. என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் அப்படியே சொல்கிறேன், நீ போ, உனக்காக ஆயத்தமாகும் என்று. இவர் போயிருக்கிறார், நின்றிருக்கிறார். பஸ் எல்லாம் கூட்டம், இரவு நேரமாகிவிட்டது. இதுதான் கடைசி பஸ், இதை தவிர வேற வழியே இல்லை. ஏறதுக்கு பஸ் எல்லாம் கூட்டமா இருக்கு, ஏறவும் இல்லை. தொற்றுதானே ஏறது, தொற்று இல்லை, ஏறல, நின்றுகிட்டே இருக்கிறார். இயேசுவே, இதுதான் கடைசி பஸ்ஸா, இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருமா? என்ன செய்வேன், எனக்கு தொற்றவில்லை. பஸ் இதோடு முடிய போகுது, எத்தனையோ பஸ் போயிட்டு என்ன செய்வேன் என்று புலம்பி இருக்கிறார். புலப்பத்தோடு யாராவது நம்மை கவனிக்கிறாரா என்று பார்த்திருக்கிறார். ஒரு நபரும் கவனிக்கவில்லை. பஸ் அப்படியே உள்ளே வருகிறது. ஒரு மனிதன் வேகமாய் ஓடி இருக்கிறான், வேகமாய் வந்து இருக்கிறான். உன் பெயர் தானா இந்த பெயர்? ஆமா. உன் பெயர் தானா? ஆமா, நான் தான். இது உனக்கு ஒருவர் 1000 ரூபாய் கொடுக்க சொல்லிட்டு போயிருக்க ஐயா. நீதான் அந்த தியாகராஜன், நான் தான் தியாகராஜன், இந்த உனக்கு தான் 1000 ரூபாய் ஒரு நபர் கொடுக்க சொன்னார். உன்னை கண்டுபிடிப்பதற்கு எனக்கு இவ்வளவு நேரம் ஆகிட்டது என்று சொல்லி கையில் கொடுத்துட்டு அப்படியே போய்விட்டாரா? எனக்கு மனக்கத்துடைய பிள்ளையே, தேவன் உதவுவது உன் நம்பிக்கையின் மூலம். ஆமென். நீ அவருக்கு எடுத்து வைக்கிற ஒரு நம்பிக்கையின் மூலம் தேவன் உனக்கு உதவி செய்வார். கண்களை மூடி அப்பா என்று சொல்லுங்கள். எனக்கு ஒரு பிள்ளையை தந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுங்கள். என்னை நீர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். மகா இறக்கும் கிருபையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். தம்பதிக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். நான் சொல்லி இருக்கிறேன், பெயரை வச்சு சொல்லு சொல்லி என் பிள்ளைகள் நம்பிட்டாங்கப்பா, என் சகோதரி நம்பிட்டாப்பா, என் தம்பி நம்பிட்டாப்பா, என் குடும்பம் நம்பி இருக்காண்டவரே. இவங்களுக்கு நீர் இறக்க வைக்கும். சாமுவேலை பெற்றெடுக்கட்டும், எஸ்தரை பெற்றெடுக்கட்டும். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்ப்ப பிரச்சனைகள் மாறட்டும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்தபடியாக சாலமோன் சென்னையில் இருந்து எழுதியிருக்கிறார்கள், எனக்கும் கேன்சர் 4வது ஸ்டேஜில் இருக்கிறது, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று. தேவன் ஒரு இரக்கம் பாராட்டு. ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு 4வது ஸ்டேஜில் இருக்குதான். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறட்டும். ஐயா, என் ஆண்டவர் மன விரும்புவார். அவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். அடுத்தபடியாக சிம்சன், வயது 45, ஒரு மகள் உள்ளார். கடந்த 10 வருடமாக நிரந்தர வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார். நல்ல வேலை கிடைக்க செவிகள் என்று கேட்டிருக்கிறார்கள். தேவன் மனதிரும்புவார். நான் சொல்லுவேன், சகோதரன் நிகழ்ச்சி பார்க்கீங்களா? சீக்கிரம் நீங்க சம்பளம் கொடுப்பீங்க ஐயா. எனக்கு அற்பமா தான் தெரியும் உங்களை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும். இன்னைக்கு இவமெல்லாம் ஒரு ஆளா, இவன் ஒரு கிளப்பானா, இவன் ஒரு தொழில் தொடங்குவானா? இல்லையா, நீ முடியாதுதான். அவன் பார்க்கிறது சரிதான், ஆனா உன்னோடு இருக்கிறவர் சர்வத்துக்கு எஜமா. நாமே 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 சொந்தமா சொல்லுங்களேன். உன்னோடு இருக்கிறவர், நீ நம்புகிறவர், உன்னோடு வருகிறவர், உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம் சர்வத்துக்கு எஜமான். அந்த தேவன் மனதிறங்குவார். வேலை இல்லாத பிள்ளைகளுக்காய் கண்களை மூடுகிறேன். இன்றைக்கு அநேகம் 1000 பேர் இருக்கிறார்கள், வேலை இல்லையே என்று. ஐயா, எனக்கு ஒரு வேலை கிடைத்தால் நன்றாய் இருக்குமே. ஐயோ, இவ்வளவு நாள் நான் படித்து விட்டேனே, என் படித்த படிப்புக்கு வேலை இல்லை என்று புலம்புகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். தேவனே, நீர் மனதிறங்குங்கப்பா, நீர் மனதிறங்குங்க. இவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை தாரும். நான் சொல்வேன், நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லியிருக்கீங்களே, அந்த ஆசீர்வாதத்தின்படி இவர்கள் அநேகருக்கு வேலை கொடுக்கட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை நம்பி ஜெபிக்கிற உமை யாரெல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேர்களும் முதலாளிகளாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களுக்கு தங்கட்டும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்தபடியாக லலிதா மதன், திருமணமாகி 7 வருடம் ஆயிற்று, குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று எழுதியிருக்கிறார்கள். லலிதா மதன், சகோதரனே சகோதரி, சொன்னேனே கவனித்தீர்களா? நான் சொல்லுவேன், பெயரை வச்சு ஜெபம் பண்ணுமா இன்னையிலிருந்து. ஆமா, எனக்கு இந்த பிள்ளை பிறக்கும், எனக்கு தேவன் தவற சொல்லுங்களேன். நான் ஒரு சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய உடன் பிறந்த அக்காள் மகள்
ஒரு முதல் தலைப்பிரசவத்திலே ஒரு பையன் பிறந்து இறந்துட்டான். திருநெல்வேலி ஹைக்ரோன் ஹாஸ்பிட்டல் நடந்த சம்பவத்தை சொல்ல இறந்துட்டான். இறந்த பிள்ளைய வாங்கி போய் அடக்கம் பண்ணதுக்காக போயிருக்கிறோம். போனப்போ அந்த உள்ள நர்ஸ் இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், நீங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னன்னு கேட்டேன். ஐயா, நடந்தது ஐயா, என் சந்ததியில் என்னுடைய சகோதரன் மகளுக்கு, என்னுடைய சகோதரி மகளுக்கு நடந்ததை நான் சொல்லுகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க அம்மாவையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடலாம்னாங்க. என்னன்னு கேட்டேன். அவங்க அம்மா செஞ்சு அவ்வளவுதான், அவளுக்கு இருக்கிற எதிரி நீ பிழைக்க மாட்டா, செத்துட்டா, முடிஞ்சிச்சு. வெயிட் பண்ற, ரெண்டையும் சேர்த்து கொண்டு போயிடலாம்னாங்க. நடந்ததை சொல்கிறோம். சொந்தங்களாய் கதறினோம். தேவன் எனக்கு சொன்னார், சொல்லு, அவ சாவ மாட்டா, சாமுவேலை பெற்றெடுப்பா சொல்லுனாரு. சாவ கிடக்குறா கொஞ்ச நேரத்துல தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லுதாங்க டாக்டர்ஸ். என் ஆண்டவர் சொன்னார், சாமுவேலை பெற்றெடுப்பா சொல்லுனாரு. சோத்திரம் போட்டு இனி சாக மாட்டா. கொண்டு போயாச்சு அந்த பிள்ளைய. 2-3 நாள் கழித்தது. நான் போய் சொன்னேன், அடிமையர் அதிகாரத்தோடு சொன்னேனையா, பிழைச்சுப்ப, சாமுவேலை தேவனுவார் என்று. சரியாய் மறு வருடத்தில் சாமுவேலை தேவன் தந்தார். குழந்தை பிறர்ச்சின்னு சொல்லி நான் கேட்டேன், என்ன பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு. என்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா மகன் இன்னொரு பிள்ளை சொல்லுத, மாமா நீங்க சொன்ன மாதிரி சாமுவேல் பிறந்திருக்கிறா, வந்து பாருங்க. என் அன்பு சகோதரியே, உனக்கும் தருவாரம்மா. உலகத்தின் பார்வையில் உன்னுடைய சரீரம் கெட்டு போயிருக்கலாம், உலகத்தின் பார்வையில் மருத்துவரால் முடியாது என்று சொல்லி இருக்கலாம். ஆனா உனக்கு ஜீவனை கொடுத்தவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை பாதுகாக்கிறவர், உனக்காய் பரிதவிக்கிறவர், உனக்காய் உன் பாவங்களை சுமந்து தீர்த்து உன் அக்கிரமங்களை எல்லாம் தம்மேல் விழப்பண்ணி மரணத்தை ருசி பார்த்து உயிரோடு எழுந்த தெய்வம் சொல்லுகிறார். அது அவரால் ஆகும். உனக்கு உதவி செய்யாகும், உனக்கு ஒரு சந்ததியை தர ஆகும். சந்ததி முடிந்தது, இவன் வீடுன்னு சொன்னாங்களா? உனக்கு சந்ததி உண்டு. எவன் உனக்கு சந்ததி இல்ல, இனி இவனுடைய சாப்டர் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுதானோ, அவன் சந்ததிக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளியை நீதான் பெற்றெடுப்ப. அவனுக்கு, அவன் குடும்பத்துக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளியை, எஜமானரை தேவன் உனக்கு தருவார். வாழ்ந்திருப்பீர்கள். கண்களை மூடுங்களேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி நாளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4 மணியிலிருந்து 5 மணி வரை மறு ஒளிபரப்பு செய்யப்படும். அந்த நேரத்தில் என்னோடு நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்பினால் நேரடியாக என்னோடு பேசலாம். கண்களை மூடுங்களேன். இந்த ஜாஷுவா டிவிக்கு நீங்கள் ஜெபிக்க மறக்க வேண்டாம். இதில் 36 ஊழியர்கள் உண்டு. இது ஒரு முழு நேர கிறிஸ்தவ சேனல். அருமையான தேவமனிதர் யோசுவா ஐயாவுக்கு தேவன் தந்த தரிசனத்தின்படி இந்த சேனல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஜெபங்களில் இதை நினைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்க இருக்கட்டும். பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.